வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 444 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. பல இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் இடையே இந்த பணி நடைபெற்றுள்ளது. பனிமய மாத ஆலய பங்கு தந்தை ஜான் செல்வம் திருப்பலியில் உரை. தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் திருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பனிமய மாத ஆலய திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பந்தல் ஆசீர்வாத திருவிழா அன்று ஆலயத்தின் எதிர்ப்புறம் உள்ள பகுதியில் சிறப்பு நற்கருணை திருப்பலி நடைபெறும். இந்த இடத்தில் கற்களும் மணல்களும் இருந்ததால் பக்தர்கள் அமர்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். அந்த இடத்தில் நவீனமயமாக்குவதற்கு யாரும் முன் வரவில்லை. இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் இது குறித்து பனிமய மாத ஆலய நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்தனர். அப்போது மேயர் ஜெகன் கண்டிப்பாக நான் இந்த இடத்தை அழகுபடுத்தி தருகிறேன் என்று உறுதியளித்தார். அதன்படி சுமார் 80 லட்சம் மதிப்பீட்டில் பழைய துறைமுகம் முதல் பனிமய மாத ஆலயம் வரை தார் சாலையும் சாலையின் இருபுறமும் பேவர் பிளாக் சாலையும் அமைக்கப்பட்டது. மேலும் நற்கருணை ஆசீர் நடைபெறும் பகுதிகள் அசுத்தமாகவும் மது போதைகள் மது பிரியர்கள் அங்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வந்தனர். இதனால் அந்த இடத்தில் முழுவதும் பேவர் பிளாக்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் ஏற்பாட்டில் பேவர் பிளாக்கள் அமைக்கப்பட்டு சாலை அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து இதற்கு முழு முயற்சி எடுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பனிமய மாத ஆலயத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. பனிமய மாத ஆலய பங்கு தந்தை ஜான் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலி மற்றும் பாராட்டு விழாவில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டார். அப்போது மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பனிமய மாத ஆலய பங்கு தந்தை ஜான் செல்வம் சால்வை அணிவித்து பனிமய மாதா நினைவு பரிசை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பனிமய மாத ஆலய பங்கு தந்தை ஜான் செல்வம் பேசுகையில், இந்த இடத்தில் நாம் சாலை அமைப்பதற்காக பல முயற்சிகள் பல்வேறு நபர்கள் செய்தார்கள், போராடினார்கள். ஆனால் அது வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் இன்று உங்கள் முன் அமர்ந்துள்ள மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு என்னால் முடியும் என்று அவர் செய்து கொடுத்துள்ளார். நாம் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் கனிவாக கேட்டறிந்து செய்துள்ளார். நாம் என்றும் இந்த உதவியை மறக்கக்கூடாது. நாம் என்றும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். மாநகராட்சியில் பல மேயர்கள் இருந்தார்கள். யாரும் அதனை செய்ய முன்வர. ஆனால் இந்த மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவரது முயற்சிக்கு நாம் முழு மனதுடன் என்றும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதுபோல நமது பனிமய மாத ஆலயத்தின் கொடிமரம் அருகில் உள்ள மின் விளக்கு எரியாமல் உள்ளது. அதுபோல தென்புறமும் ஒரு விளக்கு எரியாமல் உள்ளது. 2 மின் விளக்குகளையும் உடனடியாக எரிவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மேயர் ஜெகன் உறுதியளித்துள்ளார். மேன்மேலும் பல பதவிகள் அவர் பெற வேண்டும். அதற்கு நாம் என்றும் உறுதுணையாக செய்து நன்றியை மறவாமல் இருக்க வேண்டும் என்று பனிமய மாத ஆலய பங்கு தந்தை ஜான் செல்வம் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை செயலாளர் அருட்தந்தை பிரதீபன், உதவி பங்கு தந்தை ஜெரால்ட், மாமன்ற உறுப்பினர் ரிக்டர் ஆர்டன் மச்சான், களப்பணியாளர் சகோ மைக்சன், வரலாறு சங்க தலைவர் இன்னாச்சி, பொருளாளர் ஜான், மரியாவின் இயக்கம் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதுவரை பனிமய மாத ஆலயத்தின் வெளிப்பகுதியில் திருப்பலி நடைபெற்றது கிடையாது. 444 ஆண்டுகளுக்கு பிறகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பனிமய மாத ஆலய நிர்வாகிகள் வைத்த கோரிக்கையை அடுத்து பந்தல் ஆசீர்வாதம் நடைபெறும் இடம் முழுவதும் சாலை அமைக்கப்பட்டு பேவர் பிளாக்கள் மூலம் அழகுபடுத்தப்பட்டு இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. என் முழு உள்ளமே அவருடைய திருநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என் திருவிடுவார். ஆகவே பல மேயர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த மேயர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம் ஆலயத்திற்கு இந்த தரை தளம் அமைத்து தர வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த நாளிலே உயர்திரு அதுக்குரிய பாசத்துக்குரிய வணங்கத்தக்க நம்முடைய மேயர் அவர்கள் இந்த முயற்சியை முழுமனதுடன் செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று அடிக்கடி என்னோடு தொடர்பு கொண்டு, ஃபாதர், இது உங்களுக்கு உங்கள் காலத்தில் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், இந்த வாய்ப்பை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்கள். அவருடைய முழு முயற்சியினால்தான் இது
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பார்க்குற விளக்கு, அதுக்கப்புறம் அவர்கள் நேற்றைய தினம் உத்தரவிட்டார்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் எரியாதவர்கள் எரிய வைக்கப்பட வேண்டும். அங்கு கொடிமரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் கூட எரிய வைக்கப்பட வேண்டும். இவ்வளவு பக்கத்தில் இவ்வளவு பெரிய சக்தி கொண்ட மின் விளக்கு அமைப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்பது சிலருக்கு தெரியும். ஆகவே இதை சிறப்புடன் செய்த நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் உயர் திரு வணங்கத்தக்க காலத்தால் வரலாற்றிலே நான் எழுதி வைக்கப்படும் ரிப்போர்ட்டிலே அவர்களும் இடம்பெறுகிறார்கள். ஆகவே அவருடைய சந்ததி வாழ வேண்டும், தெய்வம் அருள் கூற வேண்டும். அவர்கள் வாழை போல எல்லா விதத்திலும் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அவர் இன்னல்கள் போக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நமக்கு பயன்பட வேண்டும். அவர்களை தொடர்ந்து நாமும் இத்தகைய பொறுப்புகளிலே காண வேண்டும். அதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும். அவை உங்கள் சார்பிலே நான் அவர்களை அன்பு பாராட்டி என்னுடைய நன்றியையும் உங்கள் சார்பிலும் பனிமை தாயின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடையும் நம்முடைய நினைவு பரிசையும் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறோம். ஜேசிபி நிறுத்தப்பட்டது, ஜேசிபியின் சாவி எடுத்துக்கொண்டு ஓடப்பட்டது. அவை கரெக்ட்னா? ஜேசிபியின் சாவி எடுத்துக்கொண்டு ஓடப்பட்டது, பைக்கு குறுக்கே நிறுத்து கொத்து, இப்போ கொத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. வீடியோலாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் செய்ய விடாமல் தடுத்தார்கள். இந்த மேலிருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் மட்டும் இல்லை, மேலிருந்து இந்த தாய் மலை செய்து கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் பொறுமையோடு நின்றார்கள். ரொம்ப அண்ணன் பொறுமையோடு எதுவும் பேசலை. அவங்க பையன் பக்கத்துல இருந்து இப்போ நம்ம போவோம்பா அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாப்புல. வழிபோக்கர் கூட தட்டி நிறுத்தவில்லை. ஆயினும் பொறுமையோடு நின்றார்கள். அந்த பொறுமைக்கு பாராட்டி இந்த திட்டத்தை அவர்கள் செய்தாலும், அரசு கேட்டுக்கொள்ளத்தக்கபடி அவர்கள் செய்தாலும் கூட நம்முடைய அன்புக்கு அவர்கள் பாத்தியப்பட்டவர்கள். நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் உயர்ந்த இடத்தை பெறக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கும் என் சார்பில் மனமார்ந்த நன்றி இந்த பொன்னாடையின் மூலமாகவும், நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் பேரொருத்தரு, ஆகவே இந்த தொகுதிக்கு திட்டங்களை தீட்ட பண மதிப்பீடு செய்து ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி அதை தாங்கிக் கொள்வதற்கு துணை செய்த ஸ்ரீ சுதானந்தா குமார் புரோஹித் IRSS சேர்மன் அவர்களுக்கும், ஸ்ரீ ராஜேஷ்குமார் சவுந்தர் IAS டெப்டி சேர்மன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கரம் தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போமாக. மேலும் இந்த திட்டம் நிறைவேற என்னோடு கூட ஒத்துழைத்த ஜபத்தால் தாங்கிய உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். இது தொடக்கம்தான். இன்னும் நிறைவான காரியங்களை தேசிய பேராலயமாக மாற்றுவதற்கு, இந்த இடம் பார்க்கிங் ஜோன் இருக்கிறது என்று நாம் காட்டுவதற்கு மிக உன்னதமான உதவியாக முதன்மை பெறுகிறது. ஆகவே அந்த திட்டத்துக்கு உதவிய என்னோடு தோள் கொடுத்த மரியாயின் இயக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு தோள் நின்ற பக்த சபைகள், நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அருள் சகோதரிகளும் கூட ஆன்மீகத்தில் இந்த பணியை தாங்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். அதோடு கூட முத்துநகர் பரவ நலச்சங்கம், அன்னை பரவ நலச்சங்கம், பாண்டியம்பதி பரவ நலச்சங்கம் அத்தனைக்கும் என்னுடைய தனிப்பட்ட சிறப்பான குறிப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இறைவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்டவர்கள்